இங்கே தான் நாங்கள் கக்கா பறக்கிட்டுருக்கோம். நான் ஒருத்தன் பறக்கிட்டுருக்கேன் தெரியுதா, முங்கிட்டேன். நான் தெரியுதா, நான் கக்கா பறக்கியது. கக்கான்னா என்னென்னா இது சிப்பி மாதிரி இருக்கு இருக்குதா சதை, அதில் வந்து சதை இருக்கும், சிப்பி மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் இவ்வளோ தான் பெருசு, இதுக்கு மேலே பெருசு வளராது. இது தொழிலே இருக்கும். தொழிலேருந்து நாங்கள் பறக்கோம், பறக்கி சாப்பிடுவோம். பறக்கி சாப்பிடணுன்னா அது ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. ஒரு தாத்தா வந்து டிஸ்கோ வலை வச்சுருக்காரு. அவர் மீன் பிடிச்ச இனி வலை விடுவார். இங்கே நிறைய மீன் கிடைக்கும். அவ்வளோ அழகாக போகிறாரு. அந்த இது கவரில் வந்து கக்கை இருக்குது. அவர் அழகாக போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவார். மீன் போடுவார், வலையை போட்டுட்டு அடுத்த நாள் எடுப்பார். அவருக்கு இது ஒரு வருமானம். இது வந்து என்னென்னா கடலை ஆரம் சேரம் இல்லை அந்த இடம். இங்கே எல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், இந்த இடம் கொஞ்சம் ஆழம் கம்மி. நாங்கள் இங்கே எடுப்போம். அவனா ஆழம் இருக்கா, நீந்த தெரிஞ்சாலும் எடுப்போம். இது எப்படி ப்ராசஸ் பண்ணியது, எப்படி சாப்பிடியது, எப்படி இருக்குன்னு காட்டி தரேன். மேக்ஸிமம் கேரளாவில் உள்ளவங்க நிறைய சாப்பிடுவாங்க. நல்ல ரேட்டும் ஜாஸ்தி. நம்ம சுண்ணாம்பு வந்து இதுக்கு தோட்டத்தில் இருந்தால் செய்வாங்க. நீத்தல் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுண்ணாம்பு